கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய காலை நேர அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்பானவர்களே, நாம சில நேரங்கள்ல என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? நமக்கு யாராவது ஒரு கெடுதல் பண்ணிட்டா உடனே பதிலுக்கு நாம அவனுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்மள ஒருத்தர் திட்டாங்கன்னு வைங்களேன், உடனே நம்ம என்ன பண்றோம்? பதிலுக்கு அவனை திட்டியே தீரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். 4 பேருக்கு முன்னால நம்மளை அவமானப்படுத்தினான்னு வச்சுங்களேன், நிறைஞ்ச சபையில அவனை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டே இருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கிறப்போ அந்த வஞ்சகத்தை நம்ம தீர்த்துக்கிறோம். இது மனிதனுடைய இயல்பாவே இருக்கு. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இம்மானுவேலர் நமக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? நீதிமொழிகள் 20:22ல தீமையை சரி கட்டுவேன் என்று சொல்லாதேங்கிற. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ஒருத்தன் நம்மளை திட்டான், ஏளனமா பேசிட்டான், நம்மை அவமானப்படுத்திட்டான்னு வைங்களேன், நீங்க அதுக்கு சரிக்கு சரியா நான் அவனுக்கு அவமானப்படுத்துவேன், சரிக்கு சரியா அவனை நான் திட்டுவேன், சரிக்கு சரியா அவனை நான் பழி வாங்குவேன்ங்கிற எண்ணத்தை மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. விட்டுருங்க. அவன் உங்களை திட்டானல்ல, அவன் உங்களை பேசிட்டானல்ல, விட்டுருங்க. கர்த்தருக்கு காத்துருங்க. ஆண்டவரே, இந்த மகள் என்னை திட்டா, இந்த சகோதரன் என்னை திட்டான், நான் என்ன பண்ண முடியும்? என்னால அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. பணத்திலையும் சரி, பலத்திலையும் சரி, எல்லா விதத்திலையும் அவன் என்னை விட வசதியானவனா இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அது ஒரு காரணம் இல்ல. ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, தீமைக்கு சரி கட்ட வேண்டாம்னு சொன்னீங்க, நான் சரி கட்டல, நீங்களே அவனை பார்த்துக்கங்கன்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல ஒப்படைச்சிட்டு நாம நம்முடைய வேலையை பார்த்துட்டே இருக்கணும். நம்ம கண்ணு முன்னாலேயே நமக்கு செய்த தீமைக்கான பலனை அவன் அனுபவிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமாங்க, நிறைய விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய அனுபவத்துல நிறைய காரியங்களை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னை அவமானப்படுத்தினவங்களை கூட நான் ஆண்டவரோட சமூகத்துல ஒப்படைச்சிட்டு என் வேலையை நான் பார்ப்பேன். ஏன்னா அவனை பழி வாங்கணும்னு சுற்றி திரிஞ்சு என்னுடைய வேலையை நான் கெடுத்துக்கிட்டு, என்னுடைய சம்பாத்தியத்தை நான் கெடுத்துக்கிட்டு, என்னுடைய மேன்மையை நான் கெடுக்கிறதுக்கு விரும்பல. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ விட்டுரு, நான் பார்த்து. அதனால பிரியமானவர்களே, யாராவது உங்களை கடுமையான சொற்களினாலே திட்டி இருந்தாலும் சரி, யாராவது உங்களை அவமானப்படுத்தி இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நண்பர்களோ சகோதரரோ சகோதரிகளோ உடன்பிறப்பு யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு தீமை செய்திருப்பார்களே, ஆனால் அந்த தீமைக்கு நீங்க ஒரு தீமையை சரி கட்டணும்னு நினைக்காதீங்க, மறந்துருங்க. அதை ஆண்டவரோட சமூகத்துல ஒப்படைச்சிட்டு கர்த்தரோட பாதத்துல அதை வச்சுட்டு நீங்க மறந்துருங்க. அவர் பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் நம்முடைய வேலையை நம்ம பார்க்கலாம். அதை மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருந்து இப்படி எல்லாம் ஆயிருச்சேன்னு நமக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி நம்ம மனசு உடைஞ்சு போய் எதுக்காக நம்முடைய காரியத்தை, நம்முடைய வேலையை நம்ம கெடுத்துக்கணும்? நம்முடைய ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அதனால நம்ம யாரை அவமானப்படுத்தினாலும் சரி, நமக்கு யாரு தீமை செஞ்சாலும் சரி, கர்த்தரோட சமூகத்துல போய் அவருடைய பாதங்களுக்கு முன்பாக, சிலுவைக்கு முன்பாக மண்டிட்டு, ஆண்டவரே நீங்களே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நாம நம்முடைய வேலையை பார்ப்போம். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை ரட்சிக்கிறேன்னு சொல்றேன், நான் உங்களை மீட்டுக் கொள்ளுகிறேன்னு சொல்றேன், பழிவாங்குதல் எனக்குரியதுங்கிற. அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாது. உங்களை அவமானப்படுத்தினவர்கள், உங்களை கேவலப்படுத்தினவர்கள், அவங்களே மனசு வருந்தி மீண்டும் நம்மை சந்திக்கக்கூடிய நாள் வரும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்வார், அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி தீமைக்கு தீமை சரி கட்ட வேண்டும் என்று நாங்கள் எண்ணாமல், பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நாங்கள் துடிக்காமல், எங்கள் இருதயத்திலே வஞ்சகத்தை நாங்கள் சுமந்து கொண்டு தெரியாமல், எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்து விட்டு நாங்கள் எங்களுடைய வேலைகளை கவனிக்க நீங்க எங்களுக்கு ஞானத்தையும் பொறுமையும் கொடுங்க. ஏன்னா
நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் உங்களை ரட்சிக்கிறேன், தீமைக்கு தீமை சரி கட்ட மாட்டோம் ஆண்டவர். அந்த நினைவுகளை மறந்துட்டு எங்களை அவமானப்படுத்தவர்களை, நிந்தித்தவர்களை உங்களோட பாதத்துல சமர்ப்பிச்சுட்டு நாங்க எங்களோட வேலைகளையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கள் இருதயத்துல சுமந்தவர்களா இருக்க நீங்க கிருபை பாராட்டு. உங்கள் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.